சானு போய் கூப்பிட போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண போகிறோம். வேர்ல்டு டு ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்குள்ளே போகலாம். மேஜிக் வாட்டர் புக் இது ரெண்டு வாங்கியிருக்கேன். ஹாய் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வெயிட், அது ஒன்றும் இல்லை, அவ்வளோ லைட் செட் போட்டு அங்கே கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கா, அதான் இங்கே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முடிவெடி வந்திருக்கேன் ஃபேம். ஸோ அதனால தான் என் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது. முடி எடுத்துட்டேன், மீசி எடுத்துட்டேன், தாடி இங்கே எடுத்துட்டேன், இதுதாகவும் இது மட்டும் தான். நான் என்ன நினச்சி முடி எடுத்த கடைக்காரன்கிட்ட போனேன்னா, பையா இந்த டக்கர் படத்தில் வர சித்தார்த்த மாதிரி எனக்கு ஹேர் ஸ்டைல் வைங்க அப்படின்னு. அவர் என்னென்னா ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணவர் என்னை இப்படி ஆக்கி விட்டார். கடைசியில் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, முடிவெற்ற போகிற கடையில் நம்ம நினச்சது ஒன்று இருக்கும், கடைசியில் எதிர்பார்த்தது வேறு மாதிரி இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். மயிர் தானே வளர்ந்துரும் போங்க. இட்ஸ் ஓகே. இப்போ இந்த விளாக் என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, சானு வந்து ஷூட் போயிட்டு இப்போ தான் இன்றைக்கி தான் வரா, இன்றைக்கி தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறா. அதனால் நம்ம போய் சானு போய் கூப்பிட போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண போகிறோம். போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகலாம். போய் ஃபஸ்ட்டு குட்டியை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணலாம். ஓகே, இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வாங்க போயிட்டு இருக்கிறேன். டாய்ஸ் ஏன் வாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதான் சொன்னல, எப்போயாவது பார்த்தா ஒரு 3 நாள் கேப் விட்டு பார்த்தாலே மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படி கேட்பா. 2 வாரம் கேப் விட்டு பார்த்தா கண்டிப்பாக கேட்பாள். அதனால் போய் சும்மா ஏதாவது பொம்மை மாதிரி வாங்கிட்டலாம். ஓகேவா ஃபேம்? என்ன வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? இதையும் காமிக்கிறேன். என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இதையும் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பெயிண்ட் புக்கு. இந்த புக்கில் வந்து நம்ம கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கலர் வச்சு தண்ணி ஊற்றி பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். அது ஒன்றா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயிண்ட் புக்கு, வாட்டர் புக்கு. இந்த மேஜிக் வாட்டர் புக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வச்சு ப்ரஷ்ஷு வச்சு, ஐயோ இல்லை தண்ணி தொட்டு நம்ம சும்மா தைச்சாலே நான் அது என்ன ட்ராயிங்னு வெளியே தெரிஞ்சிருவோமா. அந்த மேஜிக் வாட்டர் புக் இது ரெண்டு வாங்கியிருக்கேன். பையனாக பிறந்திருந்தா ரிமோட் காரு, ஹாட் வீல்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து நான் விளையாண்டுருப்பேன். பொண்ணாக பிறந்ததுக்கு பிங்க் கலரில் பொம்மை, கலர் புக் இதுதானே வாங்க முடியுது. உண்மையுமே டக்கர் படத்தில் ஒரு சித்தார்த்தமாக தான் இருக்குமோ? இல்லை, சித்தார்த் கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பார், நான் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். வெக்கமா இல்லை? வெயிட் பண்ணிருக்கேன். ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்காமா, இதில் பறந்து வந்துட்டு இருக்கு. நான் ரோட்டில் நின்றுருக்கேன். வேர்ல்டு டு ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்குள்ளே போகலாம். ஏர்போர்ட்டில் 7 நிமிஷத்துக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா 1 நிமிஷம் கணக்கானா கூட ஃபைன் போட்டுருவானுங்களாமா ஏர்போர்ட்டில். அதனால் நான் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். வரட்டும். 1 2 சரி ஓகே. எங்கே போகலாம்? சாப்பிட போகலாமா? கோயம்புத்தூர் பிடிச்சிருக்கா வெயில்? கோயம்புத்தூரில் வெயில் அதிகமாக, சென்னையில் வெயில் அதிகமா? சென்னையில் தான் வெயில் அதிகமா? அச்சா, குழந்தைக்கு கூட தெரியுதுடா. ஐயோ, கோயம்புத்தூர்ல வெயில் அடிக்குதா, சென்னையில் வெயில் அடிக்குதா? ரொம்ப நான் வந்து சென்னை தான் வெயில் அடிக்குது. கோயம்புத்தூர் பனி மாதிரி இருக்கு, ஆனால் இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. நான் வெயில் தான் குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது. யாரும் இருக்குதா? சென்னையா? சரிடி, போனது 2 வாரம் போனேன். சரிடி, ரைட்ரா, ரைட்டு, அவ்வளவுதான்டா. அது அவ்வளவுதான். சான்விகா ஹீரோயின். நீ ஹீரோயின்ரா? ஹீரோ வேற ஹீரோயின் வேற. ஹீரோனா யாரு? தளபதி. ஹீரோயின் யாரு? சான்விகா. ஐயோ, இது வரைக்கும் நிறைய டூர் பார்த்துருப்பீங்க. இப்போ பீடா டூர் பார்க்குறீங்களா? பீடா டூர். பீடா ஏன் வேணாம்? எனக்காக தான் பண்ணியா? இந்த பீடா ஏன் வேணாம்? பீடாக்குள்ள இதுதான் குல்கண்ட். இது பேர் என்ன? குல்கான்.
இதுக்கு மேலே ஒரு குச்சியில் செடி இருக்கும். அந்த செடி எங்க வாய்க்குள்ள இருக்கு, முழுங்கிட்டேன். கன்னத்துலேயும் இருக்கு. இங்கே இருக்குடி. சரி, உன் வாய்ஸ் சென்னை போயிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு. தண்ணி சேரலையா? கொஞ்சோண்டு இருக்கு அடி தங்க புள்ள. தண்ணி நிறைய குடிக்கணும்ல. யார் குத்தாங்க? தண்ணியா? சரி, உன் வாய்ஸ் ஃபுல்லா இருக்கு. உன் வாய்ஸ் தொண்டை கட்டின மாதிரி உனக்கு தெரியலையா தங்கம்மா? தொண்டை கட்டின மாதிரி உனக்கு தெரியலையா? என்னடி வாய்ஸ் இது? மாமா உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அதை எடுத்துட்டு வா. அது தூக்குடா. அவன் ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. எடுத்து காமி. அது இல்லடா, அது சூசா பர்த்டேக்கு வாங்கின கிஃப்ட். ஓபன் பண்ணி பாரு. இது மேஜிக் புக்கு. பாரு, இது மேஜிக் புக்கு, இது கலர் புக். அழகி ஏன் ஓகேவா? பிடிச்சிருக்கா? அட பிடிச்சிருக்கா சொல்லுடி. பிடிச்சிருக்கா? ஓ சாமி வேற. இப்போ பார்த்தாங்கம்மா, இது இருக்குல்ல, இந்த புக்கை இப்படி ஓப்பன் பண்ணி இதை இப்படி நினச்சி இப்படி பெயிண்ட் பண்ணோம்னா மேஜிக் தெரியும். தெரியுது பார்த்தியா? போயிருந்தாங்கம்மா. எல்லாமே மேஜிக்கு தான். லைஃப்பில் எல்லாமே மேஜிக் தான். நம்ம பிறந்ததே ஒரு மேஜிக்கு தான். நம்ம பிறந்து நம்ம வளர்ந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது மேஜிக். அவனை சொல்லி நிறுத்துங்களா? இதான் நமக்கு அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அது ஏமாற்றம். புரிஞ்சா? நான் சொல்றதெல்லாம் அட்வைஸ் கேட்கவே மாட்டேறா. இப்பெல்லாம் நான் ரொம்ப பூமர் மாதிரி பேசுறேன் சான்விகா. போயிடும். ஆனா அதான் அப்படிதான் வாழ்க்கை. எப்பவுமே நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கூடயே இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. போயிடும். அப்பப்போ போக வேண்டிய டைம்ல போயிடணும். எப்பவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சா? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். இப்போ இப்படியா அழகா இருக்கா பார்க்கறதுக்கு, கொஞ்ச நேரம் அப்புறம் அது போயிடும். புரிஞ்சுல? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். இங்கே இரு, நான் போய் அம்மையை கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மையை உன பார்க்க வந்திருக்காம்மா. சரியா? உனக்கு கூப்பிட்டு போறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். இந்த ஸ்டெப்ஸ் கீழே இறங்க வரைக்கும் ஐ லவ் யூ மாமா சொல்லிட்டு இறங்க. போதுண்டிய தங்க புள்ள. ஐயோ அழகி வா போலாம். போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன சொன்னா தெரியுமா சானு? நீ வந்துட்டு ஜாலி. அது பேர் என்னது சானு? ஃபேஷியல் பண்ணுவாளாமா அவனை வச்சு. அதுக்குதான் அவளுக்கு சந்தோஷம் உனக்கு கூப்பிட்டு வந்ததுல. ஃபேஷியல் பண்ணுவியா? எங்க அம்மையா வந்தது உள்ள போயிட்டா. வாங்கிட்டு இருந்த பொருட்கள் எந்த நிலைமையில இருக்குன்னு காமிக்கிறேன். பொருட்கள் பார்த்துக்கோங்க. கலர் புக்கு, வெள்ளை தண்ணி கலர் தண்ணி ஆயிடுச்சு. ஸ்டாண்டு, மேஜிக் புக். அதுக்கு முன்னாடி மேஜிக் புக் பெயிண்ட்டு, மேஜிக் புக்கு. இந்த மேஜிக் புக்குக்கும் கலர் புக்குக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ். பார்த்துக்கோங்க. மேஜிக் புக் இங்கே, கலர் புக் அங்கே, பெயிண்ட் ப்ரஷ் இங்கே. இதுக்கு தான் இப்போ ஏன் தெரியுதா சூரியன் வாங்கி கூட திட்டுறான்னு.